ஹலோ, பன்னீர் ஸ்டஃப்டு பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவில் பீட்ரூட் பியூர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். குழந்தைங்க பீட்ரூட்லாம் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சிட்டு இதை ஒரு சைடாக வச்சுக்கலாம். இந்த அளவு நல்லா டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. அடுத்து பன்னீர் ஸ்டஃபிங்க்காக பன்னீர் நான் எப்போயும் வீட்டில் தான் செய்வேன். பால் 1/2 லிட்டர் பால் எடுத்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு இந்த மாதிரி பன்னீர் தனியாக வந்ததுக்கப்புறமா வடிகட்டி வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் ஆயில் விட்டு ஆனியன் போட்டு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஆனியன் கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மூணும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கணும். அது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி ஸ்டஃப் பண்ண முடியாது. மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நான் செஞ்சு வச்சுருந்த பன்னீரை நல்லா உதுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் மென்ஷன் பண்ணியிருக்க மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுனால உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு திக் லேயராக சப்பாத்தி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டினதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ஒரு 4 சைடும் மடக்கி ஒரு பார்சல் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை பின்னாடி திருப்பி வச்சுட்டு நான் செய்கிற மாதிரி இப்படி சப்பாத்தி எப்பயும் போல் சப்பாத்தி ரோல் நல்லா திக்காக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு 2 சைட்ஸும் நல்லா வேக வச்சு நெய் விட்டு வேக வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 சைட்ஸும் நல்லா சாஃப்டாக அளவுக்கு வேக வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.